அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்பதாகும். இதன் ஆசிரியர் ஷிஹாபுதீன் அபில் அப்பாஸ் அஹமது பின் நகீபி என்பவராகும். இக்கிதாபில் நாம் படிக்கின்ற பயிலுகின்ற இந்த பாடத்தின் பெயர் கிதாபுல் பைஇ, வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடம். அல்லாஹினுடைய அருளால் இதுவரை நாம் பார்த்த பாடங்கள் 217. இப்பொழுது படிக்கவிருக்கின்ற இந்த பாடம் 218. இந்த பாடத்தினுடைய தலைப்பாக நாம் கொடுத்திருப்பது பாபுல் கிராதி. அதாவது பாபுல் கிரால் என்று சொன்னால், ஒருவர் தான் சொந்த பணத்தை 1,00,000 ரூபா இன்னொருக்கு கொடுப்பாரு. கொடுத்து, நீ இந்த மளிகை வியாபாரம் செஞ்சுக்கோ, பொருள் வாங்கி இந்த கடையை நான் வாங்கி தந்துடுறேன், பொருளையும் போட்டு தந்துடுறேன், மாதம் மாதம் எனக்கு இவ்வளவு லாபத்தை தான், நீ இவ்வளோ லாபத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செய்கிறது. இதுக்கு பேர் கிராப். கரதுன்னு படிக்க வேண்டாம், கராதுன்னு படிக்க வேண்டாம், கிராப் இதுக்கு பேர். ஏன்னா வியாபார பொருள் முதலீடு எல்லாம் ஒருவர் போடுவார். அவர் வியாபாரம் செஞ்சு இவர் வரக்கூடிய லாபத்தில் இவர் வியாபாரம் செய்கிறார். ஆமில் வேலை செய்பவரை, அந்த வேலை செய்வதற்கு பகுதி, முதலீடு போட்டவருக்கு பகுதி. இந்த 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 மாதிரி ஒரு வியாபாரத்தை பற்றி நாம் படிக்கவிருக்கிறோம். இப்பொழுது நாம் செல்வோம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்திற்குள். பாடத்தினுடைய முன் சுருக்கமாக ஆசிரியர் அவர்கள் அது விஷயமாக பேசுகிறார்கள். என்ன அப்படின்னா, ஏதாவது இந்த வியாபாரம், அதாவது பாபுல் கிராப், பாபுல் கிராப் என்று சொன்னால் ஹுவ, அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த விளக்கம் அதான் கிராப். ஹுவ அதாவது முதலீடு அஹ், தனதாக இருக்கும். ஆனால் வேலை செய்வது ஆமில், கூலிக்கு வேலை செய்வார். வேலை செஞ்சு லாபத்தில் 2 பேருக்கும் பங்கு. இதுக்கு பேர் தான் கிராத். ஹுவ, இந்த கிராத் என்ற வியாபாரமாகிறது அன் யதுஃபஅ இலா ரஜுலின் மாலன். ஒரு அவர், அந்த முதலீடு செய்பவர் இருக்கிறாரா, முதலாளி, அவர் அன் யதுஃபஅ இலா ரஜுலின், ஒரு மனிதனின் பக்கம் அவர் கொடுப்பதாக இருக்கும். ஹுவக்கு ஹபர் இதா. மாலன் பொருளை, லியத்தஜிர ஃபீஹி, அந்த பொருளிலே வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. வயகூனு ரிபுஹு பைனஹுமா, வரக்கூடிய வியாபாரத்தில் வரக்கூடிய லாபம், இன்னும் வியாபாரத்தில் வரக்கூடிய லாபம் அவர் 2 பேர்களுக்கு மத்தியில் இருக்கும். வயஜூசு மின் ஜாயிஸி தஸர்ருஃபி மஅ ஜாயிஸி தஸர்ருஃபி. பொதுவாக கொடுக்கல் வாங்குதல், கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனை என்ன, அவர் பாலிகா, வயது வந்தவராக இருக்கணும், புத்தி உள்ளவராக இருக்கணும் என்ற அந்த நிபந்தனை ஜாயிஸாக இருக்கக்கூடியவரிடமிருந்து மஅ ஜாயிஸி தஸர்ருஃபி, அதே அந்த நிபந்தனை ஜாயிஸாக இருக்கக்கூடிய நபருடன், வேறொரு நபருடன் என்ன செய்கிறது, வியாபாரம் செய்வதாக இருக்கும். கிராப் என்ற அந்த வியாபாரம் செய்வதாக இருக்கும். இன்னும் இந்த இது சம்பந்தமாக இந்த பாடத்திற்குள், கிராப் என்ற இந்த பாடத்திற்குள் மேலும் அவர்கள், ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், இதனுடைய நிபந்தனை என்ன அப்படின்னா, ஈஜாப் கபூல் இருக்கணும். ஆனால் கபூலில் கபூல்ங்கிற வார்த்தை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அவருடைய அந்த கடையில் அவர் வியாபாரம் செஞ்சாலே அது கபூலுக்கு உண்டான அடையாளம். ஈஜாபு, அவர் இதனுடைய 1,00,000 ரூபா முதலீடு போட்டு நான் இந்த கடையில் கொடுக்குறேன், வரக்கூடிய லாபத்தில் 2 பேருக்கும் பங்கு, நான் வியாபாரம் செய்ய மாட்டேன், நீ வியாபாரம் செஞ்சுக்கோ, உழைப்பு ஒன்றுது, அதுக்குண்டான முதலீடு என்னது என்ற அடிப்படையில் இந்த இது ஒரு நிபந்தனை, ஈஜாபு கபூல் இருக்கணும். இன்னும் சில நிபந்தனைகள் அத்துடன் சொல்கிறார்கள். அதை நாம் பாடத்திற்குள் சென்று விரிவாக அதை பார்ப்போம். அது மாதிரி எந்தெந்த விஷயங்களில் வியாபாரம், எந்தெந்த வஸ்துக்களில் வியாபாரம் செய்வது கூடும் என்பதை பற்றியும் பேசுகிறார்கள். அது மாதிரி அடுத்து ஆஹ், ஆமிலுக்கு என்ன பொறுப்பு, அந்த முதலீடு போட்டவருக்கு என்ன பொறுப்பு என்பதை பற்றியும் பேசுகிறார்கள். அது மாதிரி எந்த நிபந்தனையை முதலாளி விதிக்கக்கூடாது, அது மாதிரி ஆமில் அவர்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதாவது வேலை செய்பவர் என்பதை பற்றியுள்ள அந்த விஷயங்களை ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் பாடத்திற்குள். பிறகு இதில் மாலிக்கிற்கு, முதலீடு செய்தவருக்கும், அது மாதிரி வேலை செய்கிறாரு அந்த வேலையாட்களுக்கு 2 பேருக்கும் உரிமை இருக்குது. எப்போ வேண்டுமானாலும் இதை கேன்சல் பண்ணலாம், இந்த ஒப்பந்தத்தை. அது எல்லா பாடத்திலையும் சொல்லிட்டு வர்றாங்க. இந்த பாடத்தில் வளமையாக ஆசிரியர் அவர்கள் அதை இறுதியாக சொல்கிறார்கள். 2 பேர்களும் கருத்து வேற்றுமை கொண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும்
ஆசிரியர் அவர்கள் பாடத்திற்குள் தெளிவாக பேசுகிறார்கள். அதமா பாடத்திற்குள் சென்று அதை நாம் தெளிவாக நாம் அதை பார்ப்போம். இப்போ லோகத்தில் இதுக்கு அர்த்தம் வந்து கித்தா அப்படிங்கிறது இதுக்கு பெயர். அதாவது கத்தா கத்தா இது வந்து கிரானுங்கிறது வந்து கரது அப்படிங்கிற இதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டது. கரது அப்படின்னா அல் கத்தா ஒரு பிரிவு, ஒரு பகுதி, ஒரு துண்டு அப்படின்னு அர்த்தம். ஒரு பகுதியை தன்னுடைய, அதாவது முதலாளி தன்னுடைய ஒரு பகுதியை என்ன செஞ்சார், வேலை செய்யக்கூடிய ஆள்கிட்ட கொடுத்து வரக்கூடிய லாபத்தை நமக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் பங்கு அப்படின்னு சொல்லி அடிப்படையில் அதை ஆக்குறதுனால அதற்கு உண்டான விளக்கம் ஷரியத்தை நம்ம சொன்ன அந்த விளக்கம் தான். ஏன்னா முதலாளி வியாபாரி இடத்துல கூலி முதலீடு கொடுத்து இதில் வியாபாரம் செஞ்சு லாபத்தை ரெண்டு பேரும் வச்சுக்கலாம்னு சொல்லி. சரி, இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நம்ம இதுக்கு பார்க்குறோம். இந்த ஷரியத்தில் இதுக்கு என்ன ஆதாரம் சொல்லி இந்த வியாபாரத்திற்கு. இப்னு மாஜாங்கிற அந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது. கிதாபில் உள்ளதான் ஷாரிஹி சொல்கிறக்கூடிய அந்த ஷரஹை தான் படிக்கிறேன், ஷரஹ் உள்ள ஹதீஸை தான் படிக்கிறேன். அன் சொஹைபின் ஹஸரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலாசுன் மூன்று வியாபாரங்கள், ஃபீஹின்ன அவைகளிலே அல் பரக்கத்து பரக்கத்து இருக்குது. அல் பைஉ இலா அஜரின் தவணை அடிப்படையில் ஒரு வியாபாரம் செய்வது. ஒல் முகாரிலத்து என்ற வியாபாரம் செய்வது, முதலீடு போட்டு தொழிலாளியை அவர் சொல்கிறாரு, அந்த முதலீடில் வியாபாரம் செஞ்சு வரக்கூடிய லாபத்தில் எனக்கு நீ இதில் வியாபாரம் செஞ்சுக்கணும். அதாவது உழைப்பு ஒன்றுது, உழைப்பு ஒன்னது, முதலீடு என்னது, வரக்கூடிய லாபத்தில் உனக்கு எனக்கு 50-50 என்ற அடிப்படையில் முக்காரிதத்துங்கிற வியாபாரம். ஒஹல்துல் பிர்ரி ஒஹலத்துல் புர்ரி பிஷீரிலில் பைத்தி, வீட்டினுடைய தேவைக்காக வேண்டி என்ன செய்கிறது, கோதுமையை அது மாதிரி தொழிற்கோதுமை மணிக்கோதுமையை கலந்து அதை ரொட்டி சுட்டு சாப்பிட்றது. ஒரே பியூர் உயர்ந்த கோதுமையை மட்டும் சாப்பிட்றதில்ல, தொழிற்கோதுமையும் சாதா கோதுமையும் நல்லா குவாலிட்டியான கோதுமை கலந்து என்ன செய்கிறது, சாப்பிட்றது வீட்டுடைய தேவைக்காக வேண்டி. லாலில் பை வியாபாரத்தின் அடிப்படையில் கலக்கக்கூடாது, வீட்டுடைய தேவைக்காக கலந்து சாப்பிட இதில் பறக்கத்து இருக்குது சொல்லலாம். அந்த அடிப்படையில் இது ஆதாரமாக அமைகிறது இந்த கிரால்ங்கிற இந்த வியாபாரத்திற்கு. இது அல்லாமல் ஹசரத் உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வும் இதற்கு மிக தெளிவாக ஆதாரமாக காட்டுகிறார். ஃபைதுல் இலாஹில் மாலிக்கில் 755வது பக்கத்தில், இந்த பாடத்தில் 750 பக்கத்தில் ஆரம்பமாகுது. அதற்கு ஷாரிஹ் அலைஹிர் ரஹ்மா இதற்கு விளக்கு சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரவா மாலிக்குன், இந்த ஹதீஸ் அறிவிக்கிற யார், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அன் அஸ்லமங்கிற மௌலா உமர் இப்னுல் கத்தாபி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுனுடைய அதாவது அடிமை அஸ்லம்ங்கிற அந்த அடிமையை தொட்டு அறிவிக்கிறார்கள் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ். அன்னஹு கால, அந்த அடிமை சொல்கிறார்கள், ஹரஜ அப்துல்லாஹ் வ உபைதுல்லாஹ் இப்னா உமர் இப்னுல் கத்தாபி ரலியல்லாஹு அன்ஹும். உமர் ரலியல்லாஹுனுடைய இரண்டு மகன்கள் அப்துல்லா உபைதுல்லாங்கிற இரண்டு மகன்களும் அவர்கள் சென்றார்கள். ஃபி ஜெய்ஷின், ஒரு படையோடு, இலல் இராக், இராக்கின் பக்கம். ஃபலம்மா கஃபலா மர்ரா அலா அபி மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, எப்பொழுது இராக்கை சென்று அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடைந்தார்களோ, வஹுவ அமீருல் பஸரா, அவர்கள் பஸரா உடைய, இராக்கில் பஸராங்கிற நகரத்தினுடைய அமீராக இருக்கும் நிலையில் அவர்களை சந்தித்தார்கள். ஃபரஹிப பிஹிமா உஸ்ஹலுன், அந்த ரெண்டு பேர்களையும் வரவேற்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ரெண்டு பேர்களையும் வரவேற்றார்கள். அபு மூசல் அஷ்அரி கவர்னர், ஒஸ்ஸஹலுன்கிற அந்த ஒரு சஹாபியும் வரவேற்றாங்க அபு மூசல் அஷ்அரியோட. சும்மா கால, பிறகு அபு மூசல் அஷ்அரி சொன்னாங்க, என்ன ரெண்டு பேர்களும் அந்த நாட்டினுடைய அதிபதியினுடைய பிள்ளைகள். சொன்னாங்க, பாருங்க எவ்வளோ சாதாரணமாக வாழ்ந்துருக்கிறாங்க உமரதியனுடைய பிள்ளைகள், கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அங்கே சொல்கிறாங்க, லவ் அக்தரு அலைக்குமா அலா அம்ரின் அன்ஃபஅக்குமா, நான் சும்மா கால பலா ஹாஹுனா மாலும் மின் மாலில்லா உரீது அனபாத் அபிஹி இலா அமீரில் முஃமினீன். அதாவது அர்த்தமாக வச்சுட்டு இருந்தால் டைம் போயிட்டுருக்கும், அதனால் சுருக்கமாக இதனுடைய கருத்தை சொல்லிடுறேன். அதாவது இது இந்த ரிவாயத்து தெரியப்படுத்துறதுக்காண்டி கொஞ்சம் வாசகத்தை நான் வாசித்தேன். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் ரெண்டு பேர்களுக்கும் நான் கொஞ்சம் என்ன செய்கிறேன், இந்த பைத்துல் மாலில் உள்ள அந்த பொருள், படைக்கு உள்ள அந்த பொருள் இருக்குல்ல, அதில் பணம் இருக்குது, படைக்குன்னு சொல்லி செலவிடப்படக்கூடிய அந்த பணம், அதில் உள்ள அந்த பணத்தை உங்களுக்கு நான் தர்றேன். ஏன்னா நீங்கள் பஸ்ராவில் இருந்து வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்கள் மதீனாவில் போய் அதை விய்ய வசியம். அதாவது இங்கேருந்து வாங்கிட்டு போய் ஃபத்தபத்தஆனி பிஹி மதாஅன் மின் மதாஇல் இராக்கி, கொஞ்சம் முன்பணம் தர்றேன் உங்களிடத்துல, என்ன செய்ய, கடனாக தர்றேன்.
இந்த தவணை அடிப்படையில் பணத்தை தர்றேன், ஈராக்கில் கிடைக்கக்கூடிய பொருளை நீங்கள் வாங்கி மதீனாவில் சென்று வியுங்கள் என்று சொன்னார். இந்த பொருள் இந்த முதலீடு அந்த அதாவது உங்களுக்கு 1,00,000 ரூபா நான் தந்திருக்கேன் அப்படின்னா, இந்த விற்று அதனுடைய லாப பணம் வந்த பிறகு முதலீடு பணத்தை என்ன செய்யணும்னா, அரசு கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் சார்பாக தந்தோம் இல்லையா 1,00,000 ரூபா, இந்த 1,00,000 ரூபாய் அதிபர் அவர்கிட்ட உங்களுடைய தந்தை அதிபர் தானே அவர்கிட்டயே ஒப்படைச்சிருங்க, அது கவர்மெண்ட் சார்பாக போயிடும், லாபத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் லாபத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் பொழைச்சி நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் படையோடு வந்தீங்க, ஒரு வியாபாரத்தை செஞ்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹஸரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க சரின்னு சொல்லி வியாபாரம் செஞ்சாங்க. அப்துல்லாஹும் உபைதும் ரலியல்லாஹுடைய மகன் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் இதை சொல்கிறாங்க. ஆமோதிக்கலை, மறுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எப்படி படைக்குரிய பொருள் எடுத்து செலவு பண்ணாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, சபையில் ஒருவர் நல்லவர் இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பேணுதல், தக்வாவின் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஹஸரத் உமர் ரலியல்லாஹு பேணுதலின் உயர்ந்த நிலையில் படைக்குண்டான அந்த பணத்தில் எப்படி நீங்கள் எடுக்கலாம் என்று கடிந்த பொழுது அவர்களை கனிய செய்தார்கள், கொஞ்சம் இறங்கச் செய்தார்கள். அச்சபையில் இருந்த ஒரு சஹாபி, இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது சஹாபாக்களுக்கு மத்தியில், அச்சபையில் இருந்த ஒருவர் சொன்னார், ஏன்னா அப்படி தான் வருது, ஃபகால ரஜும் மின் ஜுலசா உமர், உமரதான சபையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொன்னார், ஐயா அமீரல் முஃமினீன் லவ் ஜஅல்தஹு கிராமன், அதை கிராங்கிற அடிப்படையில் வியாபாரங்கிற அடிப்படையில் நீங்கள் ஆக்கிட்டா ஹலால் ஆயிரும். தெரியாதா? கிரா ஒருவர் தன்னுடைய பணத்திலிருந்து ஒரு தொகையை கொடுப்பார், அந்த தொகையை கொண்டு அந்த தொகையை கொண்டு முதலீடு செய்யாதவர், அதாவது அந்த தொகையை இன்னும் யாரிடம் அவர் கொடுப்பாரோ வாங்கியவர், வேலை செய்யக்கூடியவர், அவர் முதலீடு போடலை, ஆனால் அந்த முதலீடை வைத்து அவர் என்ன செஞ்சார்? வியாபாரம் செஞ்சார். அரசுடைய பணத்திலிருந்து வியாபாரம் செய்கிறாங்க அவங்க மக்கள். அதனால் அதில் வரக்கூடிய லாபத்தை என்ன செஞ்சீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, முதலீடாக கவர்மெண்ட்டுக்கு சேர்த்துருங்க அப்படி சொல்கிறோம். இது மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய உதவி கவர்மெண்ட்டின் சார்பாக எவ்வளோ மனிதாபிமானம், எவ்வளோ அளபெருமான ஒரு ஆலோசனையை அச்சபையில் இருந்தவர் கொடுத்தார். கிராதுங்கிற அடிப்படையில் இது கூடும் யா அமீரல் முஃமினீன் என்று சொல்லும் பொழுது, அதன் பிரகாரம் அந்த முதலீடுக்குண்டான பணத்தை, கவர்மெண்ட் பணம் இல்லையா, அதை கவர்மெண்ட்டோடு சேர்த்தார்கள். லாபம் வரக்கூடிய பணத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தானும் எடுத்துக்கொண்டார்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பாதி கொடுத்தார்கள் என்பதாக இந்த பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரிவாயத்தை அறிவித்திருக்கிறார்கள், இதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். எனவே இது விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது எந்த அளவிற்கு சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் பேணுதலாக நடந்தார்கள் என்பதை நீங்களும் நானும் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த அடிப்படையிலே நம்முடைய அதாவது கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அணுகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் சென்று விளக்கமாக அதை நாம் பாபுல் கிராதி, கிராதுடைய பாடத்தை பார்ப்போம். கிராதுனா என்ன? ஹுவ கிராத் என்றால் ஹுவ அதுவாகிறது, ஒரு மனிதர் கொடுப்பதாக இருக்கும், இலா ரஜிலின் மற்றொரு மனிதருக்கு, மாலன் பெரிய ஒரு பணத்தை கொடுப்பார். எதற்காக வேண்டி? லியத்தஜிர ஃபீஹி, அதிலே அவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பொருளாதாரத்தை, ஒரு பொருளை கொடுப்பார். வயகூனு ரிபுஹு, அது மாதிரி லாபம் பைனஹுமா, இவர்களுக்கு மத்தியில் லாபம் இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தை, ஒரு தொகையை 1,00,000 ரூபா எங்களை கொடுப்பார். வயஜூசு இந்த கிராதுங்கிற வியாபாரம் கூடும், ஜாயிஸாகும், மின் ஜாயிஸி தஸர்ருஃபி, ஆலிகான பாலிகான அந்த மனிதர் வியாபாரம் செய்வது கூடுமே, வரவு செலவு வைத்தல், அப்படிப்பட்ட ஆகுமாக கூடுதல் வியாபாரம் வரவு செலவு செய்வதற்கு தகுதியான ஆகுமான அந்த மனிதருடைய புறத்திலிருந்து, அப்படிப்பட்ட அந்த முதலாளியுடைய புறத்திலிருந்து இந்த வியாபாரம் கிராதுங்கிற வியாபாரம் ஜாயிஸாகும், கூடும், ஆகும். மஜா இசி தஸர்ருஃபி, வியாபாரம் கொடுக்குதல் வாங்கல் செய்வதற்கு தகுதியான பாலிகான பருவ வயதை அடைந்த புத்தியுள்ள அந்த மனிதருடன் இந்த மாதிரி கிராதுங்கிற வியாபாரம் செய்வது கூடும். ஒஷருத்துஹு, இப்போ இதனுடைய நிபந்தனையை பார்க்கலாம். இதனுடைய ஒஷருத்துஹு, இந்த கிராத் உடைய இந்த நிபந்தனையாகிறது. கிராத் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேலே சொன்ன அதே வியாபாரம் தான். கிராத் உடைய நிபந்தனையாகிறது ஈஜாபுன் கபூலுன், ஈஜாபாகும் கபூலாகவும் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். 2 சீகா வார்த்தையில் இருக்கு. ஈஜாப் என்ற வார்த்தையும் கபூல் என்ற வார்த்தையும் இருக்க வேண்டும். நிபந்தனை, முதல் நிபந்தனை.
அதாவது உனக்கு நான் இவ்வளோ பணத்தை தர்றேன், இது வியாபாரத்தை நீ செஞ்சு பணத்தை கொண்டு வியாபாரம் செய். வியாபாரம் உழைப்பு ஒன்னது, பணம் என்னது, வரக்கூடிய லாபத்தில் பகுதி பகுதி உனக்கு பகுதி எனக்கு பகுதி என்று இந்த வார்த்தையை சொல்லி கொடுப்பது. நீ இந்த பணத்தை வச்சு கவரு, அதை கையால் வாங்கி கொள்கிறார் என்று சொன்னால் இது கபூலுக்குண்டு அடையாளம். வாங்கி கொண்டேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதன் பிரகாரம் அவர் நடந்தாலே, வாங்கி பணத்தை வாங்கி நடந்தாலே அதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான அடையாளம். இதான் முதல் நிபந்தனை. செகண்ட் நிபந்தனை, இரண்டாவது நிபந்தனை, கவுனுல் மாலி நக்தன் ஹாலிசன் மதுரூபன். மூணாவது. நாலாவது மஅலூமல் கதிரி. முஅய்யனன். நாலாவது முசல்லமன் இலல் ஆக்கிலி. அஞ்சாவது பிஜுஸ் மஅலூமின் மினர் ரிபிஹி கன்னிஸ்பி வஸ்ஸுலுசி என்பதை போல. இப்போ பார்க்கலாம் வாங்க. அப்போ நிபந்தனையை அடிக்கிட்டே போகிறாங்க. கவுனுல் மாலி, அவர் கொடுக்கக்கூடிய அந்த பணம் 1,00,000 ரூபாய் பணம், நக்தன் ரொக்க பணமாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், அந்த நாட்டினுடைய கரன்சியாக இருக்கணும். இந்தியானா இந்திய பணம். ஹாலிசன், பியூராக இருக்கணும், கடப்படம் இருக்கக்கூடாது. அந்த வஸ்து, கொடுக்கப்படக்கூடிய வஸ்து, உதாரணமாக ஒரு டன் பேரிச்சம்பழம் கொடுத்தார் என்று சொன்னால் கலப்படம் இருக்கக்கூடாது. பியூர் பேரிச்சம்பழமாக இருக்கும், பியூர் அரிசியாக இருக்கணும். வேற வேற வஸ்து என்ன செஞ்சிடக்கூடாது. கல் இது போன்ற வஸ்துக்களை கலந்து கொடுக்கக்கூடாது. பால் வியாபாரம் செய்கிறான், பாலில் தண்ணீரை கலக்கக்கூடாது. ஹாலிசனாக இருக்க வேண்டும். மதுரூபன், மதுரூபன் அதாவது பங்கு பிரிக்கப்படக்கூடியதாக இருக்கணும். மதுரூபன் என்னங்க, பங்கு பிரிக்கப்படுவதற்கு தகுதியானதாக இருக்கணும், பங்கு பிரிக்கப்பட்டதாக இருக்கணும் அந்த தொகை. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளை அது வியாபாரம் கூடும். மஅலூமல் கதிரி, அது மாதிரி அளவு அறியப்பட்டதாக இருக்கணும். முஅய்யனன், குறிப்பிட்ட அந்த நிலையில, குறிப்பிட்ட தொகை, இவ்வளவு இவ்வளோ அளவு, 1000 டன், அதாவது 1000 கிலோ, 500 கிலோ என்று குறிப்பிட்ட இந்த வகையில், இந்த இந்த பழத்தில் அப்படின்னு சொல்லி, இந்த ஆடு, செம்மறி ஆடு, நான் என்னது செம்மறி ஆடு, அது மாதிரி வெள்ளாடு அப்படின்னு சொல்லி, முசல்லமன் இலல் ஆமிலி, ஆமிலின் பக்கம் ஒப்படைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆமிலுக்கு கிடைக்கக்கூடிய, தனக்கு கிடைக்கக்கூடிய, 2 பேர்களும் முதலாளி தொழிலாளி 2 பேர்களுக்குரிய லாபத்திலிருந்து அறியப்பட்ட ஒரு பகுதியை கொண்டு ஆமிலிடத்தில் ஒப்படைத்தல். அது பொருள் ஒப்படைக்கக்கூடிய பொருளாக அந்த பொருள் ஆகியிருத்தல் நிபந்தனையாக இருக்கும். ஷருத்துங்கிற இந்த முபத்ததாவிற்கு முதல் ஹபர் ஈஜாபன் கபூலன், 2வது கவுனில் மாலி, இதிலிருந்து மினர் ரிபஹி வர 2வது ஹபர். அப்போ இந்த மாடல்கள் அனைத்தையும் பார்க்கப்படும். தூய்மையாக இருக்கணும், பங்கு பிரிக்கப்படுவதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியெல்லாம் இது இருந்தால்தான் இந்த வியாபாரம் கூடும். இல்லை எனில் அது அந்த வியாபாரம் கூடாது என்று தெளிவாக ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். ஆக மொத்தத்தில் இது போன்ற நிபந்தனைகள் என்பது வியாபாரத்தில் பொதுவாக எல்லா வியாபாரத்திலும் அது இருக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த அடிப்படையில் இந்த வியாபாரத்திலும் அதை சொல்லி காட்டுகிறார்கள், எப்படி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும். உதாரணமாக கன்னிஸ்பி, வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தில் பாதி உனக்கு பாதி எனக்கு. ஒத்துலுசி, அதில் 1/3 பங்கு உனக்கு, 3 மிச்ச 2 பங்கு எனக்கு என்று அறியப்படக்கூடிய லாபத்திலிருந்து அவரிடத்திலிருந்து ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று இதுவரை நிபந்தனை. அதாவது இந்த கிராதுடைய நிபந்தனை, கிராதுடைய வியாபாரத்தில் என்ன நிபந்தனை என்பதை பற்றி நாம் தெளிவாக அதை கண்டோம். ஆக இப்படியெல்லாம் என்ன செய்கிறது, மதுரூபன்னா இது தங்கம் வியாபாரம், நகதன்னா தங்கம் வெள்ளி அப்படின்னு, மதுரூபன்னா அதாவது ரொக்க பணம், இந்திய கரன்சி, மற்ற கரன்சி இல்லை, திர்ஹம் இல்லை, தீனார் இல்லை, திர்ஹமா தீனாரா அப்படிங்கிறத என்ன செய்யப்பட வேண்டும், அறியப்பட வேண்டும். மதுரூபன்னா எந்த நாணயம் என்பதை, மஅலூமல் கதிரி அளவு அறியப்பட்ட, அதாவது மதுரூப் அந்த எந்த நாட்டினுடைய கரன்சி, இந்தியன் மணியா, அதன் மணியா, திர்ஹமா தீனாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும், அறிவிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையை அறியப்பட்டதாக இருக்கணும் மதுரூபன்கிறதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி நிபந்தனைகள் இருப்பது அவசியமாக ஆகும். ஃபலா யஜூஸு உரூதின், இந்த மதுரூபுங்க அர்த்தத்துக்கு இன்ன அர்த்தத்தாங்கிறத ஃபைதுல் இல்லாஹில் மாலிக்கில் பார்த்து ஷரஃப் பார்த்தா நம்ம அதுக்குண்டான விளக்கம் சொல்கிறோம். முதல்ல நம்ம சொன்னது பங்கு பிரிக்கப்படுதல், பங்கு பிரிக்குதுங்கிற அர்த்தமும் இருக்குது, இல்லைன்னு இல்லை. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, ரூபாயா எந்த நாட்டினுடைய பணம், திர்ஹமா தீனாரா அப்படிங்கிறது தெளிவாக அறியப்பட்டதாக இருக்க வேண்டும்.
சரி. ஃபலா யஜூஸு அலா உரூதின் வ மக்ஷூஸின் வ சபீகத்தின். இங்க வாங்க. அப்ப இதுக்கு நேர் மாற்றம். அதாவது தங்கமா, பொருட்களின் மீது பொதுவாக மூடலாக என்னென்ன பொருட்கள், எல்லா பொருட்களின் மீதும் இந்த கிராத் என்பது ஜாயிஸாக கூடாது. என்ன பொருள், பொதுவான பொருள், இந்த பொருள்லாம் வியாபாரம் செஞ்சு தாப்பா அப்படின்னு சொல்றது. என்ன பொருள்கள் தெளிவா தெரியணும். அந்த பொருள்கள்ல தான் பொதுவான பொருட்களின் மீது இந்த கிராதுடைய வியாபாரம் கூடாது. வமக்ஷூஷின் இன்னும் போலியான அந்த வஸ்துக்களின் மீதும் இந்த கிராது என்பது ஜாயிஸ் ஆகாது. சபீக்கத்தின், சபீக்கத் என்றால் உருக்கப்பட்ட தங்கம், அது மாதிரி உருக்கப்பட்ட வெள்ளி, அது சதுரமான அமைப்புல இருக்கும், நாணயமாக அது செய்யப்படலை. அந்த மாதிரி நியாயமாக செய்யப்படாத உருக்கப்பட்ட அந்த தங்கம், வெள்ளி இவைகளின் மீதும் பொதுவாக வியாபாரம் செய்வது கூடாது. ஒலா அலா ஐய கூனல் மாலு ஐந்தல் மாலிக்கு, அது மாதிரி ஒலா எஜூஸ்ன்னு அர்த்தம். இன்னும் ஜாயிஸாக ஆகாது ஐய கூனல் மாலு, பொருளாதாரம் இருக்குதா ஐந்தல் மாலிக்கு. அதாவது பொருளாதாரம் யார்கிட்ட இருக்குதுன்னா முதலாளிகிட்ட இருக்குது. மாலிக்குன்னா அது பொருளுக்குரிய ஒரு இடத்துல இருக்குது என்பதன் அடிப்படையில் இந்த பொருள் அவர்கிட்ட தான் இருக்கும். ஆனால் நம்ம பொருளோ பணமோ அதுதான் மாலை கொண்டு முறாது என்ன அப்படின்னா, பணமும் இருக்கலாம் அல்லது பொருளும் இருக்கலாம். அந்த பணமோ பொருளோ யார்கிட்ட இருக்கும், அது அவருக்குள்ள அந்த பொருளுக்குரிய அந்த அதிபர்கிட்ட முதலாளி இடம்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையின் மீது இந்த வியாபாரம் கராதுங்கிற வியாபாரம் ஜாயிஸாக. கராதுனாலே அவருடைய பொருளையோ அல்லது பணத்தையோ ஒப்படைக்கணும் அடுத்தவர்கிட்ட. நீ வியாபாரம் செஞ்சு லாபத்துல 2 பங்குன்னு சொல்லணும். அதுதான் கிராத். ولا على أن لأحدهما ربح صنف معين. அது மாதிரி இதுவும் ஜாயிஸாக கராதுங்கிற அந்த வியாபாரம், கரதுங்கிற அந்த வியாபாரம் ஜாயிஸாக. கரதுனா அந்த கடன்கிறது மாதிரி ஆயிடும். அதனால கிராதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மஸ்தர். அப்ப கரதுடைய பன்மத கிராத், அந்த கரதுகள் அந்த சொல்றது. ஒலா அலா ஒலா ஒலா யஜூஸு ஜாயிஸாக அது கிராதுங்கிற வியாபாரம் அலா அன்னலி அஹதிஹிமா, அவ்விருவர்களில் ஒருவருக்கு ரிபஹசின் மாயனின் குறிப்பிட்ட ஒரு வகை வஸ்துவினுடைய லாபம் இருக்குது. அந்த அடிப்படையில் கிராதுங்கிற அந்த வியாபாரமாக கூடாது. கிராதுனாலே பொதுவாக அடிப்படையில் இருக்கணும். குறிப்பிட்ட வஸ்துவில் தான் லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ அஷரத்தை தராஹிம், 2 பேரில் ஒருவருக்கு 10 திர்ஹம் தான் லாபம், மிச்ச மீதியெல்லாம் எனக்கு முதலாளி சொல்றது. அல்லது எனக்கு இப்போ 10 ரூபாய் தந்துரு, மிச்ச மீதியெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அது கூடும். 10 ரூபா மட்டும் தந்தா போதும்பா, மிச்சதெல்லாம் எவ்வளோ லாபமோ நீனே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் நட்டமாக இருந்தால் கூடாது. நட்டம் இல்லாட்டி ஆமீருக்கு பிரயோஜனம்னா கூடும் இல்லையா? பொதுவாக பாதிக்கப்படுறது முதலாளிகளாக தான் பிரச்சனை இல்லை. ஆனால் முதலாளி விட்டு கொடுக்குறாரு மனசு விட்டு, அப்போ பிரச்சனை இல்லை. சவுதியில் இப்படி வியாபாரங்கள் இருக்குது. இந்த மாதிரி வியாபாரம் தான் சவுதியில் நிறைய பேர் இந்திய ஆட்கள் போய் அரபிகள் கடை வச்சு கொடுத்துட்றாங்க. சில பேருக்கு சில அரபிகள் ரொம்ப பணம் உள்ளவங்க இறக்கப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எனக்கு எந்த பணமும் தேவையில்லை, இந்த வியாபாரத்தை நடத்திக்க, முதலீடு எனது முதலீடாக இருக்கட்டும், நீ எத்தனை வருஷம் உழைப்பியோ உழைச்சிக்கோ, நான் முதலீடு எனது முதலீடாக இருக்கட்டும், நான் எப்போ என்னிடத்துல திருப்பி நீ தருவாயோ கடையை நான் போட்ட முதல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நிபந்தனையில் எனக்கு எந்த லாபத்தையும் தர வேண்டாம், கடை வாடகை மட்டும் கொடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். சில பேர் சொல்லுவாங்க பறக்கத்துக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்பா அப்படிம்பாங்க சில அரபியர். அப்படி அவரா மனமோந்து விட்டு கொடுத்தாலும் அது கூடும். வல அஷரத்தை தராஹிம, 10 திர்ஹம் தரேன், உனக்கு உனக்கு இருக்குது எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த குறிப்பிட்டு வியாபாரம் செய்வது கூடாது. ولا على أن الربح كله لأحدهما. அல்லது இந்த அடிப்படையில் அன்னர் ரிபஹ, நிச்சயமாக லாபம் இருக்கிறது, குல்லஹு அவைகள் அனைத்துமே, அனைத்து லாபமே லியாஹதிமா, விருவர்கள் ஒருவருக்கு தான் அது சொந்தம் என்ற அடிப்படையில் வியாபாரம் செய்வது கூடாது. லாபம்னா 2 பேருக்கும் இருக்கணும், ஒருவருக்கு தான் லாபம்னா அது என்னபடி? ஒலா அன்னல் மாலிக்க, நிச்சயமாக மாலிக் என்பவருக்கு யாமனுமாகு, அந்த ஆமிலோடு வேலை செய்வார் என்ற அடிப்படையின் மீதும் என்ன செய்யக்கூடாது, இந்த கராதுங்கிற வியாபாரம் கூடாது. கராதுங்கனாலே ஆமில் வேலை செய்ய, ஆமில் மட்டும்தான் வேலை செய்வார், ஆமிலோட முதல் போட்டவர் வேலை செய்யக்கூடாது. அதான் கிராத். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நாம் 218வது பாடத்தை நாம் கண்டோம். இனி 219வது பாடத்தை வஸீஃபத்துல் ஆமிலி அத்திஜாரத்து தாபிஆ என்பதிலிருந்து நாம் காணுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.